சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக பலாப்பழம் எடுத்து அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து 1 கப் அளவு ரவை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பலாப்பழமை கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பலாப்பழம் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா 1 மினிட்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா தண்ணி சுண்டி ரவை நல்லா வெந்து இந்த பதம் வந்ததையும் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்கும் போது கரெக்டான ஸ்வீட்ல இருக்கும். அதிகமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு திக்காகி வந்ததையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா டேஸ்டியான பலாப்பழ கேசரி ரெடி. பலாப்பழம் சீசனில் அதிகமாக பலாப்பழம் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்வீட்னஸே இல்லாத பலாப்பழம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.